நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன், வித் யுவர் சக்சஸ் பரி தெம் வித் யுவர் ஸ்மைல். நீ நம்ம தினேஷ் லவ் பண்றியா இல்ல அந்த பையனை லவ் பண்றியாமா? ஒரு நாள் குறிச்சி தட்டு மாத்துவேன். பொண்ணு கருப்பட்டி கண்ணதி பெட்டி பெண்ணு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான செம்மையான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு லவ் சாங் வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து நம்மளோட வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு ப்ரீசெட் தேவைப்படும். ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா அலைன் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி எல்லாமே வந்து கட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் இந்த 7.21 செகண்ட்லேருந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். லாஸ்ட் வரைக்கும் வந்து கரெக்டாக இந்த பீட்மார்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கங்க. சப்போஸ் இப்போ தான் நீங்கள் புதுசாக அலைன் மோஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோல்டர் வந்து வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மாதிரி சின்ன ஆரமாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோல்டர் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதை வந்து எந்த ஃபோட்டோஸ் வந்து எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ, அதாவது இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோ நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்கள் ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு எடிட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை உங்கள் லவருக்கு எடிட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ யாரோட ஃபோட்டோ வந்து நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணிக்கங்க. 5ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்குக்கு அடுத்து இருக்கும், அதாவது அந்த பீட் மார்க்குக்கு அடுத்து ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா இருக்கும். அது வந்து 3ஆவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து நீங்கள் கட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு ஷேக்எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து எங்கெங்கே ஆட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கங்க. எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஃபோட்டோலையுமே வந்து சேம் இதே மாதிரி தான். எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி தான் பேஸ்ட் பண்ணிக்கிங்க. 4 ஃபோட்டோவுக்குமே வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். 4வது ஃபோட்டோவில் வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதாவது 18.25 செகண்ட் வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு 4 ஃபோட்டோவுக்குமே வந்து எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போது பேக்கில் வந்துட்டு ஷேக்எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இதில் 2வது இருக்க எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு இப்போது பீட் மார்க்கில் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 ஃபோட்டோலையுமே வந்து நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அதை வந்து விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 22.04 செகண்ட்லேருந்து அதில் இருக்க ஃபோட்டோவை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்க ஃபோட்டோலையும் எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து இந்த எஃபெக்ட்டும் சேம் இதே மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது இருக்க ஃபோட்டோலையுமே வந்து ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 22.04லேருந்து 3 ஃபோட்டோவுக்குமே வந்து 2வது எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பேக்கில் வந்துட்டு மறுபடியும் ஷேக்எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு 3வது இருக்க எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பீட் மார்க்கில் போயிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு இப்போ நம்ம 24.27 செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இந்த சின்ன சின்ன ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயுமே வந்து இந்த 3வது எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அதாவது 26.16 செகண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோலையுமே வந்து இந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோலையுமே வந்து இந்த 3வது எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த லேயரை வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த 2 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, 2 லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர்ஸ் கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது பீட் மார்க்கில் போயிட்டு லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 2 லேயர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லேயர் வந்து ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்குமே வந்துட்டு எண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா 30.7 செகண்ட் வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் வந்து இந்த வீடியோ வந்து தெரியும். இது வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் லவ்வருக்கோ, இல்லை யாருக்கு வேணால் நீங்கள் எடிட் பண்ணி டெடிகேட் பண்ணுங்கள். ஓகே, இந்த எடிட்டிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க. வீடியோ எண்டிங்கில் வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.
இப்போ இந்த வீடியோ சேவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஷேர் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோங்கிறது கீழே ரெசல்யூஷன் இருக்கும், என்ன ரெசல்யூஷன் வேணுமோ செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும், 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல ஆயிரும். சேவ் ஷேர் க்ளோஸ்ன்னு இருக்கும், சேவ் கொடுத்து இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.